என்ன தண்ணி குடிக்கலையா? வந்து மறுபடியும் குடிங்க, வாங்க வாங்க. ஆத்தே சரி சரி சரி, வித்தியாசமாக பேசுகிறேன், ரொம்ப பேசுகிறேன். தண்ணியை குடிக்க வாங்கடா, குடிக்கிற வாங்கடா, செம்பிளாடு வருதுடா. சட்டுப்பட்டு இடத்த காலிங்களா குடிச்சு வெளியே வாங்கடா. அவங்கள வீட்டு தண்ணி குடிச்சவங்க, இவங்க வீட்டு தண்ணி பாதி குடிக்காதவங்க. கம்மா தண்ணி குடிக்க மனசராது. இவாடு கூடத்தோட ஆகா குட்டி இவர் கூடத்தோட போகுங்க. தனியாக பிரிக்கணும், செம்பரி குட்டியை பிரிக்க ரொம்ப கஷ்டம். வா 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 அப்படியே நரி வா 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 இப்படியா அப்படியா கூடத்தை பிரித்து சேர்த்து விட்றாத. அப்படியா குட்டியம்மா வா வா விட்டு போப்புறாங்க. நீ எத்தனை தடவை தண்ணி குடித்தாலும் வீட்டு தண்ணி குடிக்கிற மாதிரி வராதிரியாய், நீ கேட்க மாட்டேற. ஹலோ நண்பா, நான் பார்க்க வேற்றுக்கிற வாசி மாதிரி இருப்பேன், அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். கொஞ்சம் ஏலின் மாதிரியே இருப்பேன். ஏன்னா நான் முடி எப்போ வெட்ட மாட்டேன். முடி வெட்டலாட்டினா அப்புறம் அலர்ஜி, காய்ச்சல் போன்ற 10 நோய்கள் வந்துடும். வேறு வழியில் வெட்டினாலும் இப்படி வருவேன், வெட்டலாட்டி அப்படி ஆகி போகும். சரி வாங்க நம்ம பயணத்தை ஆரம்பிப்போம். ஒடியா நேற்று யார் கடைசியில் வந்தா அதே மாதிரி இன்றைக்கி யார் வரப்போகிறா? யார் நம்ம செசிக்கா தானே? கரெக்டாக வருது, நண்டு பரம்பரை தான் வரும். ஓடி பெண் கோயின் இங்கே இருந்த முள்ளெல்லாம் வெட்டிட்டாங்க, எம்பூட்டு இருந்துச்சு வெட்டிட்டாங்க. உள்ளே வந்தோடனே அதான் என்னடா தூரத்தில் ஒரு புது மரம் தெரியுது பார்க்குறேன். இந்த முள்ளை வெட்டினா தான் தெரியுது அந்த மரம். மரம் வளர்ந்துருக்கு, அதில் நெத்து இல்லைங்க அந்த மரத்தில். அடுத்த வருஷம் அதில் ஆணி அரையணும். வாருங்க வேற தடி அத்தை ஒன்று ஆலமரத்தை வேறு கணக்காக இருக்குது, அந்த அளவுக்கு இதாக இருக்காங்க. அங்கே வருங்க நல்லா அப்படியே வளர்ந்து தண்ணியாக குடிக்க எத்தனையோ லிட்டர் குடிக்கிறேன் இங்கே வருஷத்துக்கு. எந்த அளவுக்கு வளர்ந்துருங்க. எதுவும் 2 வருஷத்து முள் வரும், 1.5 வருஷம் முள் வரும். அழுனே இங்கேருந்து பார்த்தா அந்த மரம் அப்படி அழகாக தெரியுது வருங்க, எவ்வளோ பளிச்சுன்னு தெரியுது. நான் கச்சா பார்க்குறேன், என்னடா நேற்று இது உசுரோட இருந்துச்சு, இன்றைக்கி எல்லாமே சாஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த கட்டையெல்லாம் கறிக்கட்டை போகாதுன்னு நினைக்கிறேன். இது எங்கிட்ட வேறு எங்கிட்டாவது திருப்பூர் ஏரியா பக்கம் போகும் நினைக்கிறேன். ஏதாவது கம்பெனிக்கு அந்த மாதிரி தான் போகும். கறிக்கட்டைக்கு அதிகமாக இதெல்லாம் இந்த கறிக்கட்டைக்கு என்ன இதோட பெருசாக வேணும். அந்த பக்கம் எவ்வளோ போக மாட்டான் என் பசங்க. ஜேசிபி பார்த்தாலே சவுண்டாக கேட்டாலே போயிடுவாங்க. இந்த பக்கம் எம்பிட்டு முள் காலியாகிடுச்சு பார்த்தியா? இன்னும் இந்த 2-3 முள் தாங்க இருக்குது. இந்த நாட்டுக்கரையில் விட்டுருவாங்க. எல்லாத்தையும் சீமக்கரில் மட்டும் மொத்தமாக ஒழிக்கப்பட போகிறது. நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? தூரி அடிக்கிறீங்களா? எங்கிட்ட ஒரு வழியாக அவங்கள முள் வெட்டுறதுலேருந்து பிரித்து கொண்டு வந்துட்டீங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிச்சுட்டாங்க. நெத்து பறக்க நெத்து இல்லை இருந்தாலும் என்ன அப்படியே செதறி போயிடுறாங்க. என்னடா பறக்கிறீங்க? வேப்ப மரத்தை பறக்கிறீங்க? அதான் பாருங்கள் எம்பூட்டி கிடக்கும் இருக்குது. இதெல்லாம் இப்போ கிலோ எவ்வளோ போகுது இல்லை வேப்ப முத்து அத்தே ராவுறாங்க. வந்து ஒரு முட்டி போட்டு ராவே பாருங்க ஒருத்தன் நல்லா வருடா. என்ன கால் நொண்டுற முள் குத்த விட்டேன்தா. நீ போயிட்டு வரும்போதே பார்த்தேன், வரேன் எனக்கு ஆகா வசமாக குத்திருக்கு. நட போ ஒன்றும் சும்மா நட. ரோச்சே ஸ்கைபாலே நேற்று கரண்ட் இல்லாமல் இருந்தீங்க, நீ கரண்ட் இருக்குது, தண்ணியாக குடிச்சுங்க. தண்ணியும் கிடக்கு. நேற்றெல்லாம் தண்ணி யாருமே எடுத்து விடலை போல. இன்னைக்கு காலையில் வந்து யாராவது எடுத்து விட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தண்ணி அதான் நிறையா கிடக்கு, தண்ணியாக குடிச்சிக்க ரெட்ட சொல்லி அதான் மனசாக வர குடிச்சிக்க. தண்ணி வேணாமா உங்களுக்கு? எனக்கான நில்லுங்க, அப்புறம் மதியத்துக்கு அப்புறம் தண்ணி வந்து தேடுங்கடி. இப்போ பார்த்துக்கிறேன். நம்ம கரடியோட குட்டியை காமிங்கன்னு கேட்டிருந்தீங்க. குட்டி நல்லாத்தாங்க இருக்குது, இப்போ தான் நல்லா ஓடி ஆடி விளையாடுது. இப்போ தான் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்குது. காட்டுறேன், இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், தொப்புள் கோடி விழுகட்டும். அதுக்கப்புறம் குட்டி எப்படி இருக்குன்னு நம்ம கரடியும் காட்டுறேன், கரடியோட பிள்ளையும் காட்டுறேன். புள்ளிமானே நேற்று அவங்க அம்மி டைனோசர்லாம் நேரம் சாப்பிட்ற கேப்பில் அந்த இதுக்குள்ளே ஓடி போயிடுச்சுங்க, பையப்பேரத்துக்குள்ளே. அப்புறம் அங்கிட்டு அவங்க தான் பற்றி விட்டாங்க. ஒரு 10 பேர் பறந்து போயிட்டாங்க, என்ன வேகத்தில் ஓடியே போயிட்டாங்க. இன்றைக்கி அதனால தான் வந்து ரெடியாக நின்றுருக்கேன். இப்போ கூட போகல, நம்ம அந்த டைனோசரை தான் இழுத்து போயிட்டான். வர வத்தியா நேற்று தாங்க இதே பாதையில் தாங்க போனோம். இப்படியே போய் அந்த கடைசி குண்டில் போய் மேய்ச்சிட்டானுக்கு. அப்புறம் அவங்க பார்த்துட்டு இருந்தா பரவாயில்ல நேராக அப்புறம் திண்ட சோகுக்கு போகிறாளா அவளை சொல்லி குத்தம்பில்ல மேட்சா இல்லை. ஆனால் நல்லா களவாணி தரம் பண்ணுறான். நான் ஏன் வயக்காடுக்கு வரேன்னு உங்களுக்கே தெரியும். இந்த பின்னாடி இருக்க முள்ளுக்குள்ளே நல்லா கொடி படர்ந்து கிடக்கு, தின்றாங்க. 2வது இன்னொன்று என்னென்னா நல்லா நிழல் உள்ள முள்ளுக்குள்ளே மதியம் உள்ளே போட்டுடலாம், நிழலுக்குள்ளே திண்டுக்குருவாங்க. இதுவே கம்மாக்குள்ளே உங்களுக்கே தெரியும் முள் எதுவுமே இல்லை. அப்படியே முள் இருக்க இடத்துலையும் நிழல் இருக்குது, ஆனால் புல் இல்லை. இங்கே ஒன்று தான் இதாக இருக்குது. இந்த கொடியும் அவ்வளோ நெருங்கி காலியாகிடுச்சு. அதுக்காக தான் வர்றேன். மற்றவங்க எல்லோரும் வேறு பக்கம் போகிறாங்க, நான் இந்த பக்கம் ஒன்று தான் அந்த இடத்துல பச்சை இந்த இருக்கா. இந்த முள்ளுக்குள்ளே தாங்க கொடி கீழே படர்ந்து கிடக்குங்க. நல்லா ஏற்கனவே உங்களை காட்டியிருப்பேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளோ தூரம் நான் வர்றேன். நல்லா எக்கு போடாமலே நல்லா இந்த பசங்க எல்லாம் கடிக்கிற அளவுக்கு இருக்குது. 2 உப்பு கடிப்பாங்க, கடித்தோடனே அப்படியே இந்த போய் கொடியை கடிப்பாங்க. கொஞ்சம் வகு நிறைஞ்சிருது, அதனால தான் அவ்வளோ தூரம் வர்றேன். இல்லாட்டினா அவ்வளோ தூரம் நான் வரவே மாட்டேன். எங்கிட்ட கம்பங்கூழ் தாங்க இந்த மாதிரி நிறசன குட்டிகளுக்கு அந்த குழுன்னு குளிர்ச்சியாக இருக்குது. தண்ணி நல்லா பயவில் நல்லா குடிக்க விட்டேன் கம்பங்கூழ் தண்ணியை. அந்த பூச்சி அது போக எங்கே இருக்க நம்ம ஸ்கைஃபாலு செனக்குட்டி எல்லாமே திரிசாலேருந்து எல்லாத்தையும் குடிக்க விட்டேங்க. நல்லா ஒரு 10 கிலோ கம்பு வாங்கி அதோட ஒரு 1/4 கிலோ வெந்தயம் அதை சேர்த்து ஒன்றா போட்டு அப்படியே ரைஸ் மில்லில் நல்லா அரைச்சி, வேறு இது அரிசி எதுவும் கலக்கலை, வெறும் கம்பு மட்டும் தான். கம்பு கூட குளிர்ச்சியாக இருக்கட்டும்னு இன்னும் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து அரைச்சி ரைஸ் மில்லில் அடித்து அப்படி மாவாக்கி அப்படியே கூட காய்ச்சோம்னா அப்படியே குழுன்னு இருக்கும். குடிக்கும்போது ஆடுகளுக்கு வவுத்துக்குள்ளே அப்படியே கொஞ்சமாக அது கம்பே ஏற்கனவே குழுன்னு இருக்கும், இன்னும் வெந்தயத்தை கலக்கும்போது இன்னும் குழுன்னு இருக்கும். சளி பிடிச்சாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த வெயிலுக்கு இதான் தாக்கு பிடிக்க செனக்குடிகளுக்கு. இல்லாட்டினா ஆடுக்கு வெப்பல் தாக்கிறோம், அப்புறம் கரை கொட்டி போகிறவங்களாம் ஆகி போகும். அதனால தான் நல்லா பிடிச்ச அளவுக்கு
நல்லா எந்த அளவுக்கு குடுக்கணுமோ அந்த அளவுக்கு நல்லதுங்க. நம்ம ரெட்டை சொல்லியே குடிச்சு பழகிட்டா குளுக்குளுண்டு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இருக்கா அந்த கம்மக்கூழ் குடிச்சு. இந்த அவள் குடிக்க மாட்டாள், நம்ம சிலுக்கு அவளாம் குடித்தா நல்லா இருக்கும், குடிக்க மாட்டேன்ற அந்த அந்த சின்ன சின்ன இந்த கொரா குட்டிகள் எதுவும் குடிக்க மாட்டேங்குதுங்க. மோனிகா குடிப்பா, சாசா குடிக்க மாட்டேயா, புள்ளிமானு கூட குடிக்கும், இந்த அவள் நீசா குடிப்பா. இதெல்லாம் குடிச்சு பழகினா கொஞ்சம் ஃப்யூச்சரில் வரும்போது நல்லா இருக்கும். ஆனால் போக போக பழகி அதுவே. நேற்று ஒரு நண்பர் நம்ம புளிய மரம் குட்டி போட்ட வீடியோவில் அவர் கமெண்ட் பண்ணியிருந்தார், டாக்டர் கையை விட்டு குட்டியை எடுத்ததுனால அந்த மாதிரி குட்டிகளுக்கு அதிகமாக சினை பிடிக்காதுன்னு கேள்விப்பட்டாங்க. நான் அதை கேள்விப்பட்டேன். ஆனால் வேறு வழியிலன்பா, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு பெரிய உசிரும் காப்பாற்றணும், இல்லை இல்லாட்டி சின்ன குட்டியும் காப்பாற்றணும், வேறு வழி இல்லை. அப்போ குட்டி அவளால் வெளியே ஏற்ற முடியல. பூச்சி இதே மாதிரி இருந்தால் அவள் வெளியேற்றினானா அது கொஞ்சம் எப்படியோ அவளோட லக்கு. ஆனால் இவளால் வெளியேற்ற முடியல. என்னால் கையை விட்டு தான் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. பார்ப்போம், நடக்கிறது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நானும் கேள்விப்பட்டேன், பார்ப்போம். சென்னை பிடிக்கும் தான் நம்பிக்கை இருக்குது. ஆனால் நம்ம சோறுகீர் வைக்கிறது இல்லை. ஆடுகள் கொழுப்பு அடிக்கிற மாதிரி எந்த பொருள் அப்படி சேர்க்கறது இல்லை. நீங்கள் நான் டெய்லி நடக்கிறதுனால கொழுப்பு அடிக்காதுன்னு நினைக்கிறேன் ஆடுகளுக்கு. அதனால் கருப்பைக்கு எந்த பிரச்சனையும் வராது. பார்ப்போம், ஒரு 2 மாதம் தெரிஞ்சிடும். ஒரு குட்டி தானே போட்டிருக்கா, 1 மாதம் ரிசல்ட் தெரிஞ்சிடும். தெரிஞ்சு அந்த அளவுக்குலாம் ஆகாதுங்க. நம்ம புள்ளிமானை பாருங்கள், இதோ அவளும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கா. அவளும் முடியல, பயம் இல்லை. நான் புள்ளிமானே எட்ட மாட்டேன்ட்டா, அவ்வளோதான். யாரும் கேட்டாதுங்க, எல்லாம் ஹெயிட்டில் ஏறி போச்சு. என்ன நல்லா நிற்க போகிறீங்களா, இல்லாட்டி அந்த முள்ளுக்குள்ளே போய் 2 கொடியை கடிங்க, இன்னொரு ரவுண்டு அந்த உள்ளே போகிறாங்க மறுபடியும். இன்னும் நிழல் நிற்க ரெஸ்ட் வேணும். டைனஸே இன்னொரு ரவுண்டு போய் கொடியை கடிச்சிட்டு வா. என்ன பழுனே உங்களுக்கு வேப்பங்குளம் வேணுமா? என்ன பழுனே ஒருத்தனை கொடுத்தா எல்லாரும் வருவீங்களே. இங்கே வேப்பங்குளே கேட்டாலும் தோட்டத்துக்காரன் கேட்டால் வெட்டலாம், அவங்க யாரும் வர்றதில்லை. வந்தால் கேட்டு வெட்டலாம். வெட்டினா பசங்களுக்கு நல்லா தின்றாங்க. இதான் நல்லா முத்துன கொலை திண்டுக்க. இந்த மாதிரி கொலை கிடைக்கிறது ரொம்ப ரேரு. எப்படி பிடிக்க அவரு தடியாத்தான் நல்லா பிடிச்சிருவாங்க. முடிஞ்சளவுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணி நல்லா எக்கப்படுங்க. இவளை யாரோ கமெண்ட்டில் கேட்டேன், கொடியாடு இல்லைன்றாங்க. இப்போ கொடியாடு தாங்க, இப்போ இவளை கிராஸ் தான். ஆனால் நல்லா அந்த கொடியாடு இருக்க பவர் எல்லாமே இவளுக்கு இருக்குங்க. நான் கூட வரமாட்டேன்னு நினச்சேன். நல்லா ஆள் பார்க்க வர எக்கு போடுறது சின்ன பிள்ளை நல்லா இருப்பாங்க. இப்போ கூட பிறந்த எலி கூட அப்படி கிடையாது. இந்த இருக்கா பாரு, அவங்களுக்கு அந்த எக்கு போட தெரியாது. ஏன்னா நம்ம இப்போ பள்ளையாடு வர்க்கமா போச்சு, சீனியாடு வர்க்கம். இவன் இப்படி கொடியாடு வரைக்கும் வைக்க போகிறாத்தியா, இவன் கொஞ்சம் இன்னும் நல்லா வளருவா. ஓடியா மறுபடியும் தண்ணி குடிச்சுங்க. தண்ணி நான் அவ்வளோதான், திருப்பி வாய்க்காடு பக்கம் வர முடியாது. இதுலேயே தண்ணி நல்லா குடிச்சிக்க. ஓடி தா ரோசா காரி ரோசியா, இப்போ தண்ணி இங்கே இல்லடி, அங்கே இருக்கடி, போடி. அங்கே தண்ணி என்ன சூடு இல்லாமல் இருக்குது, போய் குடிப்போம். பிபி நல்லா குறியா, அவன் எங்கே போக மாட்டேன், பொறுமையாக குறியா. அதுக்குள்ளே இருக்கிற கிளம்புறான், அவன் எங்கே வைப்பறான். இங்கே தண்ணி நல்லா குடிச்சிக்க. முரட்டு மோனிக்கா நல்லா குடிச்சியா. இங்கேருந்து பார்த்தா சவுக்கே தெரியுதுங்க. இந்த நெட்டு ஃபுல்லாக புல்லை வெட்டினாங்கன்னா அழகாக சவுக்கே கம்மா அந்த மூளை வரைக்கும் தெரியும் போலங்க. யாத்தடி எம்பிட்டு அப்படியே சுற்றி அடித்து தள்ளிட்டாங்க. லோடு ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு தூரத்தில் தெரியுதா, அவ்வளோதாங்க, நெருக்கி வெட்டிட்டாங்க. இப்படி வெட்டினாதாங்க சுத்தமாக இருக்கும். ஆனால் அடுத்த வருஷம் பாருங்கள் ஏன் அவ்வளோ தூரம் வந்து கட்டி ஏறும்போது தெரியல. நானும் இத்தனை வருஷமாக ஆடு மேய்க்கிறேன், இவங்களும் வெட்டி தான் பார்க்குறாங்க, நானும் கனால பார்க்குறேன். திரும்ப வளர்ந்துக்கிட்டு தாங்க இருக்குது. அது வெட்ட வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். போங்க அமைச்சர்களே, கொஞ்சம் நேரம் அடிக்கிற வெயிலுக்கு நிழலில் ரெஸ்ட் எடுத்தால் தான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சுகமாக இருப்பீங்க. அப்படியே வெயிலே போட்டோம் ஆடு ரொம்ப வேஸ்ட்டாக போங்க. கண்டிப்பாக அந்த வேப்ப மரம்லாம் கிடைக்க ரொம்ப கஷ்டம். நல்ல வெயிலுக்கு இந்த வேப்ப மரம்ல தான் முடிஞ்ச அளவுக்கு தூங்குறாங்க. அந்த இடத்துல நல்லா தூங்கிட்டாங்க. இப்போ ஓடியா யார் நெத்தி போட்டா எல்லோரும் ஏன்டா ஒரு மரத்தில் வந்து நிற்கிறாங்க. அந்த மரம் சும்மா தானே இருக்குது. மொத்தமாக வந்தால் எடுக்கிறாங்க, போனால் மொத்தமாக போகிறாங்க. அந்த மரத்தில் ஒரு 10 பேர் போனால் நல்லா இடம் கிடைக்கும். பாரு எப்படி நிற்கிறாங்க இடிச்சுக்கிட்டு. அங்கே நல்லா ஃப்ரீயாக இருக்குது. இங்கே இருக்கிறாங்க கைப்பாலே, அவங்க போகிறாங்க, நீ போகாத, அவங்க அடங்க மாட்டேன்றாங்க. பாரு நல்லா நிழலுங்க. இவங்க கேட்குறாங்களா, சரி இன்னும் அவ்வளோ பற்றி போக வேண்டிதான். கிடமாடு வந்துருச்சு, நம்ம கிளம்ப வேண்டிதான். பூச்சாய் நில்லு பூச்சாய் சொன்னால் கேட்க மாட்டான். காலையில் இந்த பக்கம் ஆண்டிவெட்டி பக்கம் அந்த மலையில் நல்லா சாரை விழுந்துச்சு. இங்கிட்டு இப்போ மழை பெய்து வருங்க. கிளைமேட் அப்படியே மாறிச்சு வருங்க. லைட்டாக வெயில் அடிச்சு, இப்போ மொத்தமாக வெயில் அடிக்கல. அதான் பசங்க ஓடாமல் மேய்கிறாங்க. நமக்கும் காலையில் ஒரு சாரை விழுந்துச்சு, நல்லா தான் விழுந்துச்சு. அப்புறம் நின்றுச்சு, ஒரு 7 மணிக்கிட்ட இருக்கும். நான் கூட நல்லா மழை பெய்ய போதுன்னு நினச்சேன். அந்தளவுக்கு டார்க்காக இருந்துச்சு. கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போச்சு. அதிசயங்க, பரவாயில்லைங்க. ரொம்ப நேரம் கரெக்டாக இங்கேயே 4 மணி நேரம் நம்ம பசங்க நின்று நல்லா மேய்ஞ்சிட்டாங்க. அதிசயமாக இருக்குது. இன்றைக்கி என்னன்னு தெரில, வெயில் அடிக்காதனால நல்லா மேய்ஞ்சிட்டு மறுபடியும் ஒரு தண்ணியாக குடிக்க விட்டு அவ்வளோதான் கிளம்புறோம். ஆறு பூச்சியா நல்லா குடிச்சிக்க பூச்சியாய் தண்ணியை. நான் அவ்வளோதான், நம்ம நேராக இங்கே தான் போகிறோம், கம்மாக்குள்ளே தான் போகிறோம். இனிமேல் பாருங்கள், ஓட்டத்தை மட்டும் பாருங்கள். உள்ளே போனோன்னே கம்மாக்குள்ளே போனோன்னே அப்படியே டைனோசர் வழி காட்டுவா, சல்லுன்னு போயிடுவா. இன்றைக்கி என்னம்மா ஸ்கைஃபால் தான் போகுது. நீ தப்பான பாதையில் போகிற, ரைட்டில் இண்டிகேட்டர் போடு, அந்த பக்கம் போகணா. நம்ம இந்த மூளைக்கு போனால் தான் கரெக்டாக நேற்று மாதிரி பயிர் செடி திங்க விட மாதிரி போகணும். இங்கிட்டு போனோம்னா கம்மாக்குள்ளே போயிடுவாங்க. தண்ணி நம்ம கம்மாக்கி தான் போகணும். இங்கிட்டு போனதே நம்ம தோட்டத்து பக்கம் போக முடியும். நட உள்ளே போங்க. இன்னும் இதுலேருந்து போகிறது தான். அக்கு வேற ஆணி வேற போவாங்க. 10 வேற அப்படி. என்ன மாப்பிள்ள நீ இவ்வளோ வழியாக நல்ல நேரம் எதுவும் பார்க்கணுமா? போடா நீ போடா, போய் கூடையே போடா, கூட்டத்தை விட்டு விட்டுறாதரா. எங்கிட்டு போகிறாங்கன்னு தெரியாது.
இதுலேருந்து முள் தாங்க அப்படியே ஒரு எப்படி சொல்ல ஒரு 10 நிமிஷம் முள்ளுக்குள்ளேயே நடக்கணும். ரொம்ப சிரமம். ஆடு எங்கிட்ட வர டைனஸே நீ முன்னாடி போய் அன்றைக்கி நீ எப்போ நீ தான் இருப்பிய நீ தான் ஆள் இதுக்கலாம் முடியா யார் இது? டோக்கியோ ஓடு டோக்கியோ. ஜெசிகா பைலட் பாபியே என் கூட்டத்தை விட்டீங்களா? யாத்து பைலட்டு நீயெல்லாம் எதுலேயும் பூந்து வருவியே, நீ எப்படி கூட்டத்தை விட்ட? நீயே போரா ஒரு கூட்டத்தோட போ. 2 பேர் மட்டும் இன்றைக்கி எதுவும் புதுசாக பண்ணிருக்கேன். இப்போ கூட சேர்ந்து நினச்சிக்க நீயும் வாயப்போல கூட்டத்தோட பிரடி ஜெசிகா கூட சேராத போகிறா. அவர் எங்கிட்ட ஒரு பக்கம் அவார்டுக்கு இழுத்து போகிறான். போங்க தரல உள்ளே வராங்கிட்ட அங்கிட்ட அங்கே வராங்க நேரம் தான் வராங்க. போ கூட்டத்தோட போய் சேரு. கூட்டத்தை மட்டும் விட்டுறாதீங்க. நம்ம ஊரில் இப்போ தாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. நம்ம கூட ஒரு ஆடு மேய்க்கும் போது ஒருத்தர் குட்டி போட்டு அதான் தனியாக கிடச்சி 2 குட்டி போட்டுச்சு. நான் கூட காமிச்சல அவரோட ஆடு தாங்க. என்னன்னு தெரியல காலை கரெக்டாக ஒரு 10:30 போல் ஆடு மேய்ச்சிட்டு எப்படியோ கூட்டத்தை விட்டுச்சு போல். நம்ம ஊம்பிச்சு தண்டி ஆடுங்க. நல்லா ஒரு கரும்பு ஒரு கிராஸ் அடித்த ஆடு ஒரு கிட்டத்தட்ட 10,000 மதிப்புங்க. அவ்வளோ பெரிய ஆடுங்க. கரெக்டாக அவங்க கடைசியாக பார்த்தது நானும் இன்னொரு செம்பிலாடுக்காரன் பார்த்தோம். கரமலை ஏறி அவங்க தெருவுக்குள்ளே போகுது. அப்போ தான் பார்க்குறோம். நேராக வந்துச்சு கம்மாக்குள்ளேருந்து வெளியே வந்துச்சு. வந்தோடனே நம்ம ஆடுங்க அப்போ தான் நம்ம வீட்டிலேருந்து நான் கிளம்பி வந்தேன் தண்ணிக்கு ஒரு இடத்துல. அது அவங்க ஆடு நினச்சிக்கிட்டு வந்து மோந்து பார்த்துச்சு. சரி அது இல்லைன்னு நினச்சிட்டு நான் தெரிஞ்சிச்சு எனக்கு அவங்க ஆடுன்னு தெரிஞ்சிச்சு. திருப்பி அதான் நான் மடைக்கு பார்த்தேன் நிற்கல. அவங்க செம்பிலாடுக்காரன் மடைக்கு பார்த்தேன் நிற்கல. நேராக கரையில் ஏறி அவங்க வீட்டுக்கு போச்சு. அவங்க தெருவில் இறங்க போய் பார்த்தேங்க. அதுக்கப்புறம் ஆடை காணங்க எங்கே போச்சுன்னு தெரில. ஊருக்குள்ளே இவங்களும் கம்மாக்குள்ளே தேடாமல் பக்கத்து ஊர் எல்லா ஏரியா போல் தேட்டாங்க. ஏன்னா நாய் கடிச்சு போட்டுச்சுன்னு பார்த்தாங்க. எங்கேயுமே இல்லைங்க. கடைசியில் ஆடே காணாங்க. இப்போ ஒரு 3-4 நாள் ஆச்சுங்க ஆடு காணாம போய். எங்கே அத்தத்தண்டி ஆடை காணுங்க. யார் வீட்டில் இருந்தால் கூட கற்றுச்சுன்னா சரி இங்கிட்டுன்னு சொல்லலாம். என்ன கத்துற சவுண்டே இல்லைங்க. ஆடு எங்கே போச்சுன்னா கண்டுபிடிக்க முடியல. அத்தத்தண்டி ஆடை மூழ்கிட்டாங்க பார்த்துங்க. மோசமானது. நம்ம ஊர் ரொம்ப பெரிய டெவலப் ஆயிடுச்சு. நம்ம பழுன்னு கூட பழுனோட கொஞ்சம் பெரிய ஆடு தாங்க. நல்லா இதே ஒரு 4-6 பல்லு போட்ட ஆடு தான். எப்படி கூட்டத்தை விட்டுச்சுன்னு தெரில. கடைசியில் காணாமட்டே போச்சு. வாங்க ஓடியா நீங்கள் எப்படியே பார்ப்போம். அம்மாவுக்குள்ளே ஆடு காணாமட்டு போச்சுன்னா அப்படித்தாங்க கட்டே பிடிக்க முடியாது கஷ்டங்க. எங்கே வேணால் முள்ளுக்குள்ளே ஆடை விட்டுட்டோம் அப்படியே அவ்வளோதான் முடிச்சு. அது எங்கிட்ட திசை ஓடி வெள்ளாடு மட்டும் எந்த கூட்டத்துலையும் அவ்வளோ நிற்காது. ஓடிக்கிட்டே இருக்கும். 2-3 நாள் கழிச்சு தான் ஒரு ஆடு கூட்டத்தில் போய் சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். அது எங்கே ஓடி நிற்கவே தெரியாது. இப்படி தான் கூட்டத்தோடு போகும். எங்கிட்ட டக்குன்னு எது கூட்டத்தை விடுதோ அப்படி தான் தெரியல. அவ்வளோதான் முள்ளுக்குள்ளே போயிடும். எங்கிட்ட இருந்த முள்ளுக்குள்ளே இருக்கிறது ஒன்றும் உங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் மாப்பிள்ள நம்ம ஊர் எப்படி இருக்குது இன்னும் செட் ஆகலையா? இருறா போ அங்கேயும் போக மாட்டான். இங்கே தான் இருப்பாங்க. பயபல வந்ததுலேருந்து மழை பெய்ய மாட்டேன். அது நினைப்பியா இங்கடா இப்படி பாலைவனத்தில் வந்து கொண்டு விட்டீங்கடா. எங்கே எப்படி இருந்தவே நேரம் இப்படி பாலைவனத்தில் விட்டீங்க. பயபல மழை பெய்ய மாட்டேங்குது. மழை பெஞ்சுன்னா அப்படியே பசுமையாக மாறிடும். அப்படியே எப்படி சொல்ல சுவிட்சர்லாந்து வேணக்கா மாறிடுவோம். என்ன சில நேரம் தெரில. நீ மழையை வர மாட்டேங்குது. எங்கிட்ட ஆடிக்காது மழை பெய்யுதா இல்லை அதுக்கும் கோயிந்தாவான்னு தெரில. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. ஒரு 2-3 வருஷம் முன்னாடி வீடியோ பார்க்குறப்ப இந்த வேளா மரம் இருக்கும். வேளா மரத்துக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி முள் நல்லா இருக்கும். அது கீழே பார்த்தா எம்புட்டு பச்சை பசைன்னு இருக்கும். ஒரு இடத்துல கூட மொசக்குட்டி கூட ஒரு முள்ளுக்குள்ளே இருக்கும். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப 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 பழைய வீடியோங்க அது. ஒரு ஆடு மேய்க்கும் போது அதுக்குள்ளே ஒரு மொசக்குட்டி ஒன்று இருந்துச்சு. அதை கூட உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டியிருப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு எப்படி இருந்துச்சு. அப்படியே நல்லா பசுமையாக இருந்துச்சுங்க. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அந்த மாதிரி பசுமை அப்படி மாறாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் யார் கண்டு பட்டுச்சுன்னு தெரில. மொத்தம் எல்லாம் புதுசாக போச்சு. நம்ம காக்கா பூச்சிலாம் அப்போ பிறக்கவே இல்லை. அவளாம் நான் அவளுக்கு மேலே கருவாச்சி இவெல்லாம் தான் இது திண்டியாக இருந்த கருவாச்சி கண்மையில் இது திண்டியாக இருப்பாளுங்க. அப்போல்லாம் அங்கே தாங்க பார்த்தேன். அந்த இடத்துல மொசக்குட்டி அங்கே இருந்துச்சு. நான் திருசாமனே எக்கு போடுறா. கடைசியாக மஞ்சள் தேவை பறக்கலாம் ஆகி போச்சு. கவலைப்படாதா. இன்னும் 1 மாதம் கழிச்சு கண்டிப்பாக மழை வெஞ்சிடும்டா. என்னடா ஆச்சு மாப்பிள்ள உள்ள பேய் இருக்கா? யாத்தே உள்ள மயிலில் இதாக இருக்கும். பயவலி தான் ஒன்று பார்த்தேன் ஆசை நின்றாங்க. நாயை பார்த்ததுலேருந்து எல்லாம் மறந்து போயிட்டீங்களா? நில்லுங்க கொஞ்ச நேரம் இங்கே மாட்டேங்க நில்லுங்க. நம்ம கச்சாவும் பைலட்டு பாபி முட்டி போட்டு திங்கிறாங்க. இவர் இந்த பச்சை தாங்க நமக்கு தேவை. இந்த முள்ளுக்குள்ளே எப்படி இருக்கோ பார்த்தியா பச்சை பசைண்டு அப்படியே நல்லா அப்படியே மழை பெஞ்சு பச்சை பசங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. இந்த பச்சை தான் தேவை. ஆனால் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்படி காஞ்சி கருவாடாக போச்சு. மோனிக்கா பொறுவியா வாங்க. ஒன்றும் அவசரமே இல்லை. அதெல்லாம் இன்னும் போடவே இல்லை. அதுக்குள்ளே வர அவங்க சீட்டை பிடிச்சி அப்படி ரெடியாக படுத்து நின்றுருக்காங்க. இவர் எப்படி இருக்காங்க. இவர் இன்னும் வரவே இல்லைடா ஆள். அதுக்குள்ளே ரெடி அடிக்கிறாங்க. எப்படி இங்கே தானே வருவாங்க. அதுக்குள்ளே நம்மளும் ரெடியாக போய் 2 கிலோ நின்றுட்டாங்க. ஒரு நேற்று போட்டது முக்கால்வாசி இலையெல்லாம் நம்ம கசையும் கிடச்சாங்க. மீதியெல்லாம் அந்த குச்சியே காம்பெல்லாம் கடமாடு கிடச்சிச்சுங்க. அவ்வளோதான். ஏன்னா இருக்கிறது ஒன்று கூட எதுவுமே கிடையாது. இருக்கிறது இதுதான் பச்சையாக தெரியுது. இல்லைங்க பழுது மகனே படுத்துட்டாங்க. அந்த பயில் எப்படி இங்கே தான் வருவாங்களே. எப்படி போட்டு தானே அங்கே நினைக்கிங்க. போக மாட்டேன் படுத்துட்டாங்க. எல்லாம் படுக்குப்பா எல்லாம் வரும். அப்படி போடுவாங்க செய்வார். ஒவ்வொருத்தரும் எல்லாம் படுத்துருவாங்க. நல்லா வருவீங்கடா. அங்கே ஒருத்தன் படுத்துட்டான். நீஸ் குட்டி படுத்துட்டாங்க. இருடா ஆள் வந்துக்கிட்டே இருக்குடா. என்ன எல்லாம் எந்திரிச்சிங்க. ஆள் வருதா? நான் வந்துச்சு ஆள் வருது. நீங்கள் வர இல்லை ஒரு இடத்துல இல்லைங்க. நடங்க தின்ட்டீங்க நடங்க போதும் அவ்வளோதான்.
குச்சி வச்சு தான் இருக்குது. தின்ட்டு வாங்க வாங்க, தின்ற அளவுக்கு தின்ட்டு வாங்க. வா வா வா, ஓடியா ஓடியா. ஓட்ட போடுற 10 நிமிஷம் காலி வந்துட்டாங்க. ஒரு இலை கூட இல்லை, அடித்து காலி வந்துட்டாங்க பாருங்க. எப்படி ஒரு குச்சி மட்டும் தான் இருக்குது. அவ்வளோதான் கிடமாட திங்க கொண்டு வந்து போட்டோன்னே ஒரு காஃபி நேரத்தில் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. அவ்வளோதான். டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருக்கும். ஈரம் காஞ்சிருச்சுன்னா பசங்க நேராக போய் அங்கேயே விட்டு மேய விட்டுறலாங்க. அதை தான் செய்ய போகிறோம். இன்ன வரைக்கும் வெயில் அடிக்கல பாருங்க. இப்போ மணி 5:30 ஆகுது. மூஞ்சி சேர்த்து அடிச்சுக்கிருக்கு. சரி நண்பா, இந்த வீடியோ இதோட பாட்டிக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்றால் லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வழியில் உங்களை நான் சந்திப்பா. பரட்டா பாய், சி யூ. அதுவரை உங்களோட மாரி விடைபெறுது நான் உங்கள் வைரம். பரட்டா பாய். பா பா முடியா திரிசா. எங்கே மேலே இருக்கீங்க? நீங்கள் டைனோசர் ஃபேமிலியை விழுத்துறாத பார்த்து வா. எங்கே ஏறி தின்றுருக்காங்க. பசியில் எங்கே ருசி பார்க்காம மேலே ஏறிட்டாங்க. பனைமரம் பார்த்து ஒருத்தனை இறங்கடா. ஆத்த எங்கே ஏறிக்காங்க. பனைமரம் மலிச்சு இந்த பார்க்கலாம். பார்க்குற அவன் பயப்பட மாட்டான். இதோ தடி ஆத்தா காலை மட்டும் உள்ளே கொடுத்துறாத. இதோ முடியல. அத்தை 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 அவ்வளோதான். இறங்கிட்டேன் ஓடி வா வா வா. சரியான முள்ளுங்க. உள்ளே அப்படியே புதரா போச்சு. உள்ளே குட்டி விழுந்து தூக்க முடியும் கஷ்டம்.